வர ஏப்ரல் 1 தேதி பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது அமலுக்கு வருது. ஸோ இது இது யாருக்கான திட்டம் அப்படின்னா மத்திய அரசு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி மத்திய அரசு பணியாளர்கள் வந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். ஸோ இதில் எப்படி பயன்பெறலாம்னா, இப்போது அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி ஒரு 25 இயர்ஸ்க்கு அவங்க பணியாற்றிட்டு அதுக்கப்புறமா ஓய்வு பெறாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு சம்பளம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, கடைசி மாத சம்பளம், அந்த சம்பளத்தில் பாதி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் ஒவ்வொரு தடவையும் பணவீக்கம் வரும், அதாவது விலைவாசி ஏற்ற உயர்வு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அகவிலைப்படியும் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 25 ஆண்டுகள் பணியாற்றியவங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒருவேளை அதிகம் கம்மியாக பணியாற்றிருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக 10 வருஷம் தான் பணியாற்றிருக்காங்க, இல்லைன்னா 10க்கு கொஞ்சம் கூடுதலாக பணியாற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்காதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கு 10,000 ரூபாய் தான் கிடைக்கும். இவங்களுக்கு எப்படின்னா லாஸ்ட்டாக வாங்கின சம்பளத்தில் பாதி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. 50,000 வாங்குறாங்கன்னா 25,000 ரூபாய் இவங்களுக்கு ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. 10 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும்.